வேணாலும் வைக்கலாம். இதெல்லாம் இன்டர்நெட்ல நாங்கள் அதிகமாக பார்த்து பிரசித்திப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் கூட இன்றைக்கு முஸ்லீம் பெண்களுடைய போட்டோஸ் ஃபேஸ்புக்ல பார்க்க முடியாதா தான் இருக்கு. இவ்வளவு சீனழிவுகள் நடக்குது. தெரிந்தாலும் எங்களுடைய பெண்களுடைய போட்டோஸும் அதில் வரக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று பெண்கள் அவங்களுடைய போட்டோஸ் வரும், அல்லது ஃபேமிலி போட்டோஸ். இது மாதிரி கவுன்சிலிங் பண்ணக்கூடிய அளவு இன்னும் கொஞ்சம் தாண்டி சொன்னா கவுன்சிலிங் பண்ணி நம்ம எடுக்கணும். அந்த அளவுக்கு ஃபேஸ்புக் இல்லாம இருக்கிறாது. செக் பண்றதுல ஆண்கள் செக் பண்றதை விட அதிகமாக ஆண்கள் பெண்கள் செக் பண்றது அதிகமாக இருக்கும். இந்த செக் பண்றது எந்த அளவுக்கு போகுதுன்னா சில செய்திகளை பார்க்கலாம். அதாவது இங்கே ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இன்னும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் மீதும் உண்டாக்குமாக. புனிதமிக்க ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்துக்கொள்ளுமாறும் எவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு முழுமையாக விலகி இருந்து கொள்ளுமாறும் முதலாக சொல்லக்கூடிய எனக்கும் அப்பாடுங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி அது எல்லையை தொட்டுவிடும் அளவுக்கு இன்று வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் வாழ்கின்றோம். டெக்னாலஜி அதனுடைய வளர்ச்சி எங்கெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அது வளர்ந்து வருகின்றதையும் வளர்ந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சோசியல் நெட்வொர்க்ஸ் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் தாக்குதல் அளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத பார்க்கலாம். சோசியல் நெட்வொர்க்கோட நாங்கள் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற இதில் எங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்களாக நாங்கள் இருக்கோம். குறிப்பாக சொல்றதாக இருந்தால் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கு இல்லாதவர்கள், அதில் அக்கௌண்ட்ஸ் இல்லாதவர்கள் இல்லை என்று சொல்ற அளவுக்கு அது மிகவும் பிரபல்யமாகவும் அது மக்களோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்த ஒரு நிலையிலும் இருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த சோசியல் மீடியாவோட ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பை வைத்திருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நிலையிலே அந்த தொடர்பு இருந்தால் அது இஸ்லாம் அனுமதித்த தொடர்பாக இருக்கும், எப்படிப்பட்ட நிலையிலே ஒரு தொடர்பு இருந்தால் அதை இஸ்லாம் கண்டிக்கக்கூடிய முறையில் இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கி வைத்துக் கொண்டால்தான் இந்த மாதிரி ஃபேஸ்புக் யூஸ் பண்றதோ, ட்விட்டர் யூஸ் பண்றதோ,
அதே போல இன்னும் சோசியல் நெட்வொர்க்ஸ் நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்வதாக இருந்தால் இந்த ஃப்ரேமுக்குள்ளுக்கு அது வரும்னு சொன்னால்தான் நாங்கள் அதில் இருக்கலாம். அல்லது அதை விட்டு வெளியே போகக்கூடிய நிலையில் இருக்கும் என்று சொன்னால் அது எங்களுடைய மார்க்கத்துக்கும் எங்கள் மானத்துக்கும் அது பாதிப்பு திறமையாக இருந்தால் அதை விட்டு விலகி விட வேண்டும் என்ற சில செய்திகளை அறிந்து கொள்வதற்காகத்தான் இன்றைய ஜும்மாவில் இந்த தலைப்பை தேர்வு செய்து கொண்டோம். முதலாவதாக இந்த ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டால் முழுசாக இது கெட்ட விஷயம், இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்யவும் முடியாது. அதே போல முற்றுமுழுதாக இது நன்மையான விஷயம் மாத்திரம்தான் இதில் இருக்கிறது என்று தெளிவாக இதை எல்லாரும் செய்யணும் என்று ஆர்வம் ஊட்டவும் முடியாத இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த ஃபேஸ்புக் இருக்கிறத எங்களுக்கு பார்க்கணும். அதில் உள்ளவர்கள் இதுல ரெண்டு வகையான விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று, இந்த இதனுடைய பயன்பாட்டை பொறுத்து, இதை எந்த அடிப்படையில் நாங்கள் பயன்படுத்துகின்றோமோ அந்த அடிப்படையை பொறுத்து தான் இது நல்லதா, இது ஒரு முஸ்லீமுக்கு ஹலாலானதா ஹராமானதா என்பதை முடிவு பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய பயன்பாடுகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதுல சில நன்மையான காரியங்கள் சொல்றதா இருந்தால், இன்றைக்கு தொடர்பு சாதனங்கள் உலகத்தை ஒரு கைக்குள்ளே சுருக்கி கொள்ளக்கூடிய அளவுல இன்றைக்கு எல்லாரும் தொடர்பு கொள்ளக்கூடிய பல ஒரு தொடர்பு சாதனத்துல ஃபேஸ்புக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. எங்களுக்கு விடுபட்ட பல நண்பர்கள் எங்களுடைய பாடசாலை காலங்களில் இருந்து எவ்வளவோ பேர் எங்களுடைய தொடர்புகள் இல்லாத மக்களை எல்லாம் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு நெட்வொர்க்காக இது இருக்குது. அதே போல எங்களுடைய குடும்பத்தார்கள் பல வருடங்கள் பிரிந்திருப்போம், பலரோடு தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களை இதில் இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது போன்ற சில நன்மைகள் இதில் இருக்கிறத பார்க்கின்றோம். விடுபட்ட தொடர்புகளை ஒன்றுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நெட்வொர்க் கடையில் கிடைக்குது. அதே போல பல தகவல்களை உடனுக்குள்ளாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஃபேஸ்புக் மூலம் கிடைக்கிறத பார்க்கலாம். சில நேரங்கள்ல எங்களோட ஊர்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, பக்கத்து வீட்டில் உள்ளவருக்கு கூட தெரிஞ்சிருக்கு, ஆனால் லண்டன் உள்ளவருக்கு தெரியுமா, அந்த அளவுக்கு குயிக்காக அந்த மெசேஜ் வந்து சேர்றத பார்க்கணும். ஊர்ல வெள்ளமா இருக்கும், இரவு வெள்ளமா இருக்கும், வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனால் லண்டன் உள்ளவங்களுக்கு இன்னும் நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்ட இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாத நிலையில கூட அந்த அளவுக்கு வேகமாக அந்த செய்திகள் பரப்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். உடனே ஒரு வீடியோ எடுத்தோம்னு சொன்னா அதே செகண்ட்ல எங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். இப்படிப்பட்ட செய்திகளை இதில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே போல மரண செய்திகள், இந்த மாதிரியான செய்திகள் அறிந்துக்கலாம். அதே போல புதுமையான செய்திகள், எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்காது. ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய பல நண்பர்களை வைத்திருப்பார். ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு தெரிந்த செய்திகள், அவரவருக்கு எட்டக்கூடிய தகவல்களை அதில் பதிவு செய்யறதுனால அப்படிப்பட்ட தகவல்கள், எனக்கு தெரியாத புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதில் கிடைக்கும். இது மாதிரியான சில நன்மையான விஷயங்கள் கிடைக்கிறது கூட, குறிப்பாக சொல்ற இந்த முஸ்லிம்களாகிய எங்களுக்கு தாவா செய்யக்கூடிய ஒரு முக்கிய களமாக இந்த ஃபேஸ்புக் இருக்கு. அதை யாராலையும் மறுக்க முடியாது. எல்லாருக்கும் தவாவுக்கு பயன்படுத்தக்கூடிய சொன்னா இது ரீச் ஆகக்கூடிய இடம் அவ்வளோ ஹியூஜ். ரீச் ஆகக்கூடிய அளவு சாதாரணமாக நாங்க ஒரு கூட்டம் கூட்டால் எவ்வளவு மக்களுக்கு போய் சேருவோம், அதை விட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு இடமாக இந்த ஒரு மீடியா இருக்கிறத பார்க்கணும். இப்படி போய் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இதெல்லாம் இதுல வரக்கூடிய நன்மைகள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொன்னால் அது நன்மையாக மக்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய முறையில அது ஆகக்கூடியதை பார்க்கணும். அதே போல இதுல இருக்கக்கூடிய தீங்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் அது நன்மையை விட ஒரு படி மேலே இருக்கக்கூடிய அளவுல சில தீங்குகளை பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை நாங்கள் பகிரங்கமாக விட்டுருவோம். எங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அது பகிரங்கப்படுத்துற நிலையிலே இருக்கு. எங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை மற்றவர்களை எக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல வச்சிருக்கோம். எல்லாரும் நாங்கள் சில பேர் நாங்கள் ஹைட் பண்ணி வச்சிருப்போம். சில இடங்கள்ல எங்களுடைய தொடர்பு, நாங்கள் யார் யாரோட தொடர்பு கொள்கிறோம், எப்படிப்பட்ட மக்களோட தொடர்பு இருக்கிறது, எங்களுடைய நண்பர்கள் யார், எங்களுடைய குடும்பத்தார்கள் யார், நாங்கள் யார் யாரோட கொடுக்கல் மக்கள், இது அத்தனையும் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக ஃபேஸ்புக் இருக்கிறத பார்க்கணும். சிலர் அப்படியும் யூஸ் பண்ண முடியுதை பார்க்கணும். சிலர் பர்சனல் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில்ஸ் இருந்து முடிச்சு அதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய நிலையம் இதில் இருக்கிறது. இது ஒரு டேஞ்சரான ஒரு இடம், அதுவும் விஷயம். அடுத்தது நான் என்ன சொன்னால், இந்த ஃபேஸ்புக்ல போட்டோஸ் ஷேர் பண்றது, இதுல குறிப்பா பெண்கள் போட்டோஸ் ஷேர் பண்றதுல அவங்களுடைய பெண்கள் போட்டோஸை போடுறதுனால இன்றைக்கு தெரியும், இன்டர்நெட்ல நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
போட்டோஸ் எடிட்டிங்ல வந்து யாரோட போட்டோவுக்கு வேணாலும் யாரோட உருவத்தை வேணாலும் வைக்கலாம். இதெல்லாம் வந்து இன்டர்நெட்ல நாங்கள் அதிகமாக பார்த்து பிரசித்தி பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் கூட இன்றைக்கு முஸ்லீம் பெண்களுடைய போட்டோஸ் ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடியதாக தான் இருக்குது. இவ்வளவு சீரழிவுகள் நடக்குது. தெரிந்தாலும் எங்களுடைய பெண்களுடைய போட்டோஸும் அதில் வரக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று பெண்கள் அவங்களுடைய போட்டோஸ் வரும், அல்லது ஃபேமிலி போட்டோஸ். இந்த மாதிரி அவங்களுக்கு ஆண்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்வது மிகவும் அரிது. ஆண்களுடைய வச்சு வேறு மாதிரியான வேலையை பார்க்கறது மிகவும் அரிதாக இருக்குது. ஆனால் பெண்களுடைய போட்டோஸுக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு டேஞ்சர் இருக்கிறது. அதை தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. ஃபேமிலி போட்டோஸ் அந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருந்தாலும் இப்படி ஒரு பாதிப்பு அது இருக்குது. அதனால பெண்களாக இருக்கக்கூடிய ஒரு நாள் போட்டோஸ் போட்டுறக்கூடாது. எந்த ஒரு காரணம் கொண்டும் தங்களுடைய போட்டோஸ் வந்து எங்களுடைய இதுக்கு உட்பட்டு வெளியில எந்த ஒரு ஃபேஸ்புக்லேயே வேற எந்த வீடியோவில் அது போயிடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில நேரங்கள் என்ன நடக்குதுன்னா நான் குரூப்போட இருந்து போட்டோஸ் எடுத்துருவோம். சில இடங்கள்ல இப்படி சில பேர் மாட்டிக்கொண்டு பார்க்கணும், அவங்க எடுத்து போட்டுருவாங்க. அப்போ நாங்கள் குரூப்போட இருக்கிறது இந்த மாதிரி யார் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்களோ அவங்களோட இருக்கக்கூடாது. இது எங்களுக்கு கூட இந்த நடந்திருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடந்தது, இனிமேல் நடக்காம பார்த்துக்கணும். அது போன்ற ஒரு விஷயம். அதே போல இதுல வரக்கூடிய நண்பர்கள், ஃபேஸ்புக்கில் ஒருத்தருக்கு வந்து 250 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொன்னா ஒரு 50 பேர் தான் அவர் தெரிஞ்சவராக இருக்கு, ஒரு 25 பேர் தான் அவர் அறிமுகமானவராக இருப்பார். மற்ற எல்லாருமே அறிமுகம் இல்லாதவர்களை தான் அதிகமான மக்கள் வந்து யார் யார்கிட்ட ரிக்வெஸ்ட் வருதோ எல்லாரையும் எக்ஸெப்ட் பண்றது. யார் யாரெல்லாம் கிடைக்கிறாரோ கிடைக்கிற எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புறது. இப்படி ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து கொள்வது. இதோட டேஞ்சர் என்னன்னு சொன்னா நாங்கள் யாரோட பேசுறோம்னு எங்களுக்கே தெரியாது. அவர் ஒரு கெட்டவனாக இருக்கலாம், அவர் ஒரு சமூக துரோகியா இருக்கலாம், அவர் ஒரு வேற நோக்கத்தோட அவர்களோட ஃப்ரெண்ட் ஆகலாம். என்ன செய்யறதுக்காக ஃப்ரெண்ட் ஆகிறான்னு எங்களுக்கே தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தரோட நான் ஃப்ரெண்ட் வச்சிருப்போம், அதை நாங்களா கேட்டு எடுத்திருப்போம், அவர் கேட்டு நாங்கள் இருக்கணும். இப்படி ஒரு டேஞ்சர் இருக்கு. அதே போல மார்க்கம் தடுக்கப்பட்ட விஷயங்கள் நாங்கள் அதை ஷேர் பண்ணுவோம். ஒன்று நாங்கள் எங்களுக்கு மார்க் அறிவு இல்லாமல் நாங்கள் ஜாகிலியத்திலிருந்து ஜாகிலியத்தான சினிமா படங்கள் உள்ள கிளிப்ஸ்களையோ அல்லது பாடல்கள் காட்சிகளையோ அல்லது மார்க்கம் தடுத்த விஷயங்களை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் நாங்களாக. அல்லது நாங்கள் அதை செய்ய மாட்டோம், யாரோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் பார்த்து நல்லா தாக்கி நாங்கள் ஷேர் பண்ணிருக்கோம். அல்லது முழுமையாக பாருங்க. ஒரு நாள் பார்க்குறோம் வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மதத்தை போதிப்பதற்காக ஒரு வீடியோ போட்டிக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்களுடைய மதத்தை போதிக்கிறதுக்காக, அதாவது கிறிஸ்தவ மதம் ஒரு மனிதாபிமானமிக்க ஒரு மதம், மனிதாபிமானமிக்க மார்க்கம் காட்டுறதுக்காக ஒரு வீடியோ கிளிப் போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் பார்க்கறது அனாதைகளை ஆதரிக்கிற போன்ற ஒரு நல்ல ஒரு அழகான முறையில் அந்த வீடியோ போகுது. அதை முழுமையாக பார்க்காம எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. அதிகமானவங்களுடைய சகோதரர்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் என்ன போடுறாங்கன்னு சொன்னா கிறிஸ்தவம் இதைத்தான் போதிக்கிறது, இதைத்தான் கர்த்தர் எங்களுக்கு போதிக்கிறார் என்ற விஷயத்தை பார்க்காம ஆரம்பத்தில் வேற சொல்றாங்க. ஆரம்பத்தில் வேற சிலுவை எல்லாம் காட்டி தான் செய்யறாங்க. எனக்கு பிடிச்சது வந்து சிலுவை, எனக்கு பிடிச்சது வந்து பைபிள்னு சொன்னதுக்கு பின்னால எங்களுக்கு மனம் உருகிறது. ஏன்னா அந்த டிராமா பார்த்து பழகின உள்ளங்கள்னால உருக்கமான ஒரு கட்டம் வந்துட்டு சொன்னா அது எவன் சொல்றதெல்லாம் பார்க்கல, அவனை நோக்கம் என்னத்துக்கு போறான்றதெல்லாம் பார்க்கல, டக்குனு போட்டாச்சு. அப்ப இப்படி ஒரு டேஞ்சர் இருக்குது. நாங்க இஸ்லாத்தை போதிக்க வேண்டிய நாங்க வேற மதத்தை அவன் எங்களை வச்சு போதிக்கிறாங்க. இந்த ஒரு டேஞ்சரை நாங்க மாற்றதை பார்க்கணும் வந்து சரியான முறையில் அதை ஆய்வு செய்யாம பார்க்காம ஷேர் பண்றது. அதே போல தப்பான செய்திகள் வரும், தப்பான தகவல்கள் வரும், அதையும் பார்க்காம வெரிஃபை பண்ணாம அதை ஷேர் பண்ணக்கூடிய நபிசல்லாஹு என்ன சொல்றாங்க, கேள்விப்பட்டதை எல்லாம் யாரும் பரப்புறானா அவன் பொய்யன்றது அவன் அதே ஒரு அடையாளம். ஒருத்தர் பொய்யரா என்று பார்ப்பதற்கு அவர் கேள்விப்பட்டதை எல்லாம் கண்டபடி ஷேர் பண்றாரா, அவர் பொய்யர் தான். இந்ததுக்கு வந்து இது ஒரு ஆதாரம் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் தெரிந்தவர்கள் நாங்க முஸ்லீம்களா இருக்கக்கூடியவர்கள் ஒரு செய்தியை பரப்புறதா இருந்தால் அந்த செய்தி என்ன சொல்றது எனக்கு தெரியணும். முதலாவது நான் அனுப்புற செய்தி என்னிடமிருந்து இன்னொருத்தருக்கு போகுதுன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட செய்தின்றது நான் பார்த்து தெரிந்து கொள்ளணும் என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னா அது நன்மையான காரியத்துக்கு போய் சேரும். இல்லை என்று சொன்னா நன்மை நினைச்சிட்டு சில விஷயங்களை செய்வது தீமையான இடத்துக்கு போய் நிற்கும் என்ற விஷயத்தை பார்க்கணும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட நன்மை தீமை இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இதை எப்படி பயன்படுத்தணும் என்றதான் இன்றைய ஜும்மாவோடு நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம். எங்கள் அதிகமான மக்கள் இதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். ஆண்களும் சரி பெண்களும் சரி அதிகமான மக்கள் இதை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருப்போம்.
எப்படி நாங்கள் பயன்படுத்துறோம்? அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய முறையில, இதனால அல்லாஹ் ப்ளீஸ் பண்ற முறையில் என்னுடைய ஃபேஸ்புக் இருக்கிறதா, அல்லது அல்லாஹ்வை கோபமூட்டக்கூடிய நிலையில தப்பான விஷயங்களும் தேவையற்ற விஷயங்களும் யாருக்குமே பிரயோஜனம் தராத விஷயங்களும் மற்ற மனிதர்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் நாங்கள் போடுற விஷயத்தால நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்றதை விட்டு தடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறதா, அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிக்கக்கூடிய முறையில் எங்களுக்கு பார்க்கணும். சிலருடைய ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதிலே குர்ஆனுடைய வசனங்கள் போய் கொண்டிருக்கிறத பார்க்கலாம், ஹதீஸ்களுடைய செய்திகளை போட்டிருக்கிறத பார்க்கலாம், நல்ல நல்ல மார்க்க அறிஞர்களுடைய உரைகள் போட்டுக் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட நிலை ஒருத்தர் வந்து அதை பயன்படுத்துறாருன்னு சொன்னால் இது ஒரு ஹெல்தியான நிலை, அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலை, அந்த பர்பஸ் வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படுது. சிலருடைய ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் குர்ஆன் ஆயத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, முஸ்லீம் தான், பேர்ல மட்டும் முகமது இருக்கு. குர்ஆன் ஆயத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்கு, ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு வரைக்கும் போட்டிருக்க மாட்டார், ஒரு ஹதீஸுக்கு வரைக்கும் போட்டிருக்க மாட்டார். எத்தனையோ படத்திலே கிளிப் இருக்கிறத பார்க்கணும், எத்தனையோ ஜோக்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஜோக்ஸ் கூட அதிகமான ஜோக்ஸை போட்டிருப்பாரு, அவருடைய டைம் வேஸ்டா மற்றவங்களுக்கும் வேஸ்ட் ஆவாங்க. ஆனா ஒரு குர்ஆனையோ ஒரு ஹதீஸையோ ஒரு பயானை அதில் காணக்கூடிய பார்க்கலாம். அப்ப இவங்க பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ்புக் அது அவருக்கு நல்லது இல்லை, மற்ற மனிதர்களுக்கும் அது அவரோட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்ப்பாங்க, அவங்களுக்கும் அது தீங்கு விளைக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த ஒரு இருக்கிறதே பார்க்கணும். அதே போல வந்து இப்படி நாங்க தவ்வாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிலையில நாங்கள் இதை பயன்படுத்தணும்னு சொன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். உண்மையிலே மக்களுக்கு மார்க்கெட்டக்கூடிய பிள்ளைகள் இந்த நோம்பு நெருங்கி வருது, இந்த இடத்துல நாங்கள் நோம்பு பத்தின சட்டங்கள், நோம்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், மார்க்கத்துக்கு முரணாக செய்யக்கூடிய விஷயங்கள், இதையெல்லாம் நாங்கள் ஃபேஸ்புக்ல போட்டோம்னு சொன்னால் இது 4 மனுஷனுக்கு போய் சேரும். எங்களுடைய நண்பர்கள் அவங்க அதை ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய முறையில ஆகும். இப்படி பயன்படுத்துறது, இப்படி பயன்படுத்தக்கூடியவர்கள் இது நல்ல ஒரு நிலையாக நம்ம இதை பார்க்கணும். அதே போல சிலருடைய இதை பார்த்தோம்னா ரெண்டையும் கலந்து போட்டிமா, நல்லதையும் போடுவாங்க கெட்டதையும் போடுவாங்க. அப்ப இவரும் வந்து நினைச்சா எந்த ஒரு ஆய்வும் பண்ண மாட்டாங்க, யார் போட்டாலும் எதையும் போடுவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா சில நேரங்கள்ல ஒரு மார்க்கத்துல சில சில தனிப்பட்ட ஒரு சில நபர்களுடைய ஒரு ஜமாத்தோட உள்ள கோபத்துக்காகவோ சில விஷயங்களை அப்லோட் பண்ணுவாங்க. யாருடைய பார்த்தோம்னா அவர் சிறுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆளே இருப்பாரு, பகிரங்கமா சிறுக்கு செய்யக்கூடிய மக்களுடைய எடுத்து இவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு போடக்கூடிய நிலையில பார்க்கணும். அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் எப்படியோ இந்த மக்களை எதிர்க்கணும், எதிர்க்கிறது யாரும் எதிராக பேசினாலும் இதை போடணும், இப்படி ஃபேஸ்புக்கை பயன்படுத்தக்கூடிய மக்களையும் பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி குறிப்பாக ஃபேஸ்புக் எடிட் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. இதுதான் மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபேஸ்புக்ல வந்து எடிட் ஆகும், ஃபேஸ்புக் இல்லாம இருக்கல, எங்க போனாலும் அவங்க ஃபேஸ்புக் பயன்படுத்திட்டே இருக்கு. எந்த இடத்துக்கு போனா நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் இந்த இடத்துல இதை செஞ்சு இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கு, இது வந்து அப்டேட் பண்ணின மாதிரியே இருக்கும். என்ன வந்து கண்டுபிடிக்கணும் வேற எங்கேயும் போகுது, ஃபேஸ்புக்கை பார்த்து நான் எங்க இருப்பேன் எந்த நியூஸ் வேணா தேடலாம். இந்த அளவுக்கு ஆண்கள் இருக்கக்கூடியதை பார்க்குறோம், பெண்கள் இருக்கிறத பார்க்குறோம், ஃபுல் டைம் எடிட் ஆகிருக்கிறாங்க. இது வந்து ஓரளவு அது வந்து கவுன்சிலிங் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தாண்டிச்சு சொன்னா கவுன்சிலிங் பண்ணி தான் அவங்க எடுக்கணும். அந்த அளவுக்கு ஃபேஸ்புக் இல்லாம இருக்கேடாது என்ற அளவுக்கு போகக்கூடிய நிலையை பார்க்கணும். இதுல வரக்கூடிய பாதிப்பை பார்த்தோம்னு சொன்னா வீட்டுல வருவாங்க, ஒரு கணவன் மனைவி வீட்டுல இருக்கிறன்னு சொன்னா கணவன் வீட்டுக்கு வந்தா ஃபேஸ்புக், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ற டைம் ஒரு கிடைக்கிற எல்லாரும் ஃபேஸ்புக்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கணும். அவருடைய தொழிலுக்கு நேரத்துக்கு போக மாட்டாரு, மனைவியோட இருக்கக்கூடிய கடமைகளை சரியா செய்ய மாட்டாரு. ஏன்னு சொன்னா அதுல உள்ள அப்டேட்டை கொஞ்சத்துக்கு நாங்க பார்த்துட்டே இருக்கணும். இப்படி ஒரு விஷயம் ஆம்பளைக்கு நடக்குது. இதே போல பெண்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஃபேஸ்புக்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும், எல்லா வார எல்லாத்துக்கும் ஷேர் கொடுக்கணும், அதாவது லைக் கொடுக்கணும், இல்லாட்டி அதுக்கு ஒரு நாங்கள் கமெண்ட் கொடுக்கணும். இந்த வேலையில தான் இருப்பாங்க. வீட்டில் கணவனுக்கு சாப்பாடு கிடைக்காது, கடை சாப்பாடு இல்லாட்டி டீம் கூட போட்டு குக் பண்ணி கொடுக்குறது, இப்படி அவங்க நிலைமை மாறும். இது குடும்பத்தை பிரிக்கிற அளவுக்கு போய் செய்யும். குடும்பத்துல ஒரு மனைவி அவருடைய கடமையை சரியா செய்யாமல் இந்த மாதிரி வெட்டி வேலை பார்த்தாங்க. இதை சில நேரம் வந்து தவா பண்ணுவாங்க, சில பேர் தவா தான் செய்வாங்க. ஆனா தவா செய்யணும் எப்படி, தன்னுடைய கடமை செய்யணும். முதலாவது எனக்கான மாப்பிள்ளை இருக்கிறார் வீட்டுல, என்னுடைய வீட்டை பார்க்கிற வேலை எனக்கு இருக்குது, வீடு சுத்தமா இருக்க வைக்க வேண்டிய ஒரு பெண் தன்னுடைய வீட்டை பராமரிக்கக்கூடியவராக இருக்கிறது, தன்னுடைய கணவனுக்கு தேவையான கடமைகளை செய்யணும். சில இடங்கள்ல பிள்ளைகளை பார்க்கறது கூட நேரம் இல்லை, இதுல
எத்தனை மணிக்கு பார்த்தாலும் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய நிலவுல ஃபேஸ்புக் இருக்கக்கூடிய மக்களை தான் இதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இது ஒரு டேஞ்சரான இடம். இப்படிப்பட்ட நிலையில நாம போனோம்னு சொன்னால் குடும்பங்கள் பிரிஞ்சு போறதுக்கு இது ஒன்று போதும். கணவன் மனைவியுடைய உறவு இல்லாம போறதுக்கு இந்த ஒன்று போதும். ஏன்னு சொன்னா ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் அவர் அந்த டைம் மனைவியோட பிள்ளையோட இருக்க வேண்டிய டைம். ஒருத்தர் வீட்டுக்கு வரான்னு சொன்னால் அந்த டைம் அது மனைவிக்கு பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய டைம். அதே போல ஒரு கணவன் வீட்டுக்கு வர நேரத்துல ஒரு மனைவி அந்த டைம் நான் என்னுடைய கணவனுக்கு கொடுக்க வேண்டிய டைம். பிள்ளைகள் வீட்டில் அந்த டைம் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய டைம். அவர்களுக்கு என் வீட்டை பராமரிக்கிற பொறுப்பு ஏன் தலையில இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதுல வீடு கிளீனா இருக்கணும், வீட்டு பார்க்கறதுக்கு நல்ல முறையில் அவர் சந்தோஷப்படுத்த முடியும் இருக்கணும், அவர் தொழிலுக்கு போய் பார்க்க இதெல்லாம் தடுக்கும். என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான சோசியல் மீடியாவை நாங்கள் எங்களை ஃபுல்லா இணைச்சிட்டோம்னு சொன்னால், இதுதான் வாழ்க்கைன்னு நாங்கள் எங்களை இணைச்சு கொண்டோம்னு சொன்னால் இது எல்லாத்தையும் பாழாக்கணும். எங்களோட லைஃபே அவுட் ஆகக்கூடிய ஒரு லெவலில் ஆகிரும். சில குடும்பங்கள் பிரிந்து போகிற லெவலில் கூட இந்த ஃபேஸ்புக் பார்க்கலாம். எங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் குடும்பமே பிரிகிற அளவுக்கும் இந்த மாதிரியான இதுகளில் ஈடுபடுறதை பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அளவு இல்லை. இஸ்லாம் எல்லாத்துலேயும் அளவா இருக்குது. உம்மத்தன் வசத்தா நடுநிலைமை சமுதாயம் பார்த்தா எங்களை படைச்சிக்கணும். எதுலையுமே எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது, ஒரு பக்கத்தில் போயிருக்கக்கூடாது. இல்லையா முழுசா இல்லை இருக்கிற அந்தவங்களுக்கே போய் இந்தியாவில் ஒன்றுமே இல்லை. இப்படி இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் எப்படி பயன்படுத்த சொல்லுதோ அந்த அடிப்படையில் அதை பயன்படுத்தணும். இது நல்ல விஷயமாக பயன்படுத்தக்கூடிய, அப்படி பயன்படுத்த முடியாதவர்கள் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் தான் ஒரே வழி. இது என்னுடைய லைஃப்பை ரிஸ்க் பண்ணணும்னு சொன்னால் அப்படி ஒரு ஃபேஸ்புக் கிடைக்க தேவை. என் பிள்ளைகளை பராமரிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய ஃபேஸ்புக் போகும்னு சொன்னால் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் அந்த ஃபேஸ்புக் எங்களுக்கு தேவை. இந்த ஃபேஸ்புக்கை கொண்டு என்னுடைய ஸ்பேர் டைம், எனக்கு சும்மா இருக்கிற நேரத்தில் எனக்கு நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சொல்ல முடியும், நல்ல தகவல்கள் இதனால் பெற்றுக்கொள்ள முடியும், நல்ல விஷயங்கள் அறிந்து கொள்வதற்கு நான் பயன்படுத்த முடியும் என்ற செய்திகளை நான் பார்த்தோம்னு சொன்னால் அப்படி பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இது நல்லது. அது இல்லாமல் பயன்படுத்துவோம்னு சொன்னால் இதனால் வரக்கூடிய பாதிப்பு, இதனால் பயன்படுத்தக்கூடிய சந்தோஷத்தை விட மிகப்பெரியதாய் என்ற விஷயத்தை பார்க்கணும். அதே போல இன்னொரு விஷயம் தான் ஃபேஸ்புக் சாட்டிங். இந்த சட் பண்றதுல ஆண்கள் சட் பண்றதை விட அதிகமாக ஆண்கள் பெண்களும் சட் பண்றது அந்த மாதிரி. இந்த சட் பண்றது இது எந்த அளவுக்கு போகும்னு சொன்னால் சில செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம். அதாவது இங்கே யூகேல கூட திருமணத்துக்கு எல்லாம் பெரிய ஒரு மதிப்பளிக்கப்படாத ஒரு நாடு. யாரு வேணாலும் எப்படி வேணாலும் வாழக்கூடிய நிலையில நீங்க வாழ்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுல இவங்கள்ட்ட கூட எப்படி இருக்குதுன்னு சொன்னால் சன்ல ஒரு நியூஸ், ஒரு ஆன்லைன் லோ ஒரு ஃபேம் சொல்றாங்க என்னன்னு சொன்னா 20% ஆஃப் தி டிவோர்ஸ் பெட்டிஷன் வருது. எப்படி யாரால அந்த ஃபேஸ்புக்கால மெரி பண்றதே கொஞ்சம் பேருங்க, கல்யாணம் முடிச்சவா இருக்கிறதே கொஞ்சம் பேர். அதுல 20% ஆட்கள் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றவங்க யாருன்னு பார்த்தா ஃபேஸ்புக் சட்டால பிரிந்தது. கணவனுக்கு தெரியாம அதாவது ஒரு ஆண் கணவனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பெண் நண்பர்களை வைத்துக் கொண்டு அவர்களோட உள்ள சட்டினால பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொண்டவர்கள். ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கு தெரியாமல் வேறு ஆண்களோட உள்ள சட்டிங் வைத்ததுனால வந்த பிரிவினைகளால தான் 20% டைவர்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூகேல பார்க்கணும் என்னன்னு சொன்னால் ஷைத்தான் எந்த இடத்துல வருவான். ஆணும் பெண்ணும் பேசுறதுக்கு எந்த அளவு இருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கு என்ன இருக்குங்கிற சட்டிகள் நான் கேட்கிறேன். ஆணுக்கும் ஒரு அந்நிய ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கு என்ன சட்டி கொண்டு வேண்டி கிடக்குது ஃபேஸ்புக்ல? இதை எப்படி இஸ்லாம் அனுமதிக்கும்? இது ஒவ்வொரு முஸ்லீம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு காரணம் போது என்னன்னு நல்ல விஷயம் தான் பேசுவோம், நல்ல விஷயங்களை தான் நாங்கள் சட் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா ஷைத்தான் எந்த இடத்துல வருவான்னு யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு முஸ்லீமுக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் கேரண்டி கிடையாது. ஆண் பெண்கள் விஷயத்துல நாங்க முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கும். நான் தப்புனா ஜினாவை நெருங்காதீர்கள் நல்லா சொல்றேன். போனதுக்கு பிறகு திரும்பி வரையல. இந்த ஃபேஸ்புக் தனிமையிலே மிக யாருக்குமே தெரியாது. என்ன வேணாலும் செக் பண்ணலாம், என்ன வேணா எழுதலாம், என்ன வேணா வாய்ஸ் ரெக்கார்ட்ல கூட பண்ணலாம். அப்ப அப்படிப்பட்ட இடம் இருக்குன்னு சொன்னால் எந்த ஒரு காரணம் கொண்டு இந்த மாதிரி இருக்கு நான் போயிருக்கோம். இந்த சட்டிங் தேவையில்லாத விஷயம், நல்ல விஷயத்தை தான் செக் பண்ணணும். அதே போல முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாங்கள் அந்நிய பெண்களுக்கு இருக்கு நண்பர்கள். எங்களோட ஃபேஸ்புக்ல இப்படி அந்நிய பெண் ஒருத்தர் நண்பரா வருவார், ஆம்பளை யூஸ் பண்ண இல்லையா நாங்க. அதே போல பெண்களா இருக்கக்கூடிய ஒரு அந்நிய ஆண் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு.
என்ற விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளணும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொன்னால் அது மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கு. அதை அல்லாமல் எங்களோட மார்க்கத்தையும் பாழாக்கி எங்களோட குடும்பங்களையும் கெடுத்து எங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய முறையில் ஒரு ஃபேஸ்புக் இருக்குமா இருந்தால் அதை உடனடியாக கேன்சல் பண்றது தான் ஒரு முஸ்லீமுக்கும் பொருத்தமாக இருக்கும். அதுதான் எங்களுடைய மானத்தையும் மார்க்கத்தையும் காக்கக்கூடியதாக இருக்கும் என்ற விஷயங்களை நாங்கள் விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் தாலா எந்தெந்த கட்டளைகளை இட்டிருக்கின்றானோ எல்லா நேரத்திலும் எப்படி அல்லாஹ் தாலா என்னை பயந்து வாழுங்கள் என்ற விஷயத்தை சொல்றானோ அந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கும். அல்லாஹ் தாலா சூரத்துல் நிசாவுல சொல்ற நேரத்தை எப்படி சொல்றான்ல, அல்லாஹ்வை நீங்க அஞ்சு கொள்ளுங்க. எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பயத்தை ஒரு மனுஷன் இருந்துடக்கூடாது. என்ன வேலை செய்வதா இருந்தாலும் சரி, அது தனிமையில இருந்தாலும் சரி, பகிரங்கமா இருந்தாலும் சரி, மக்கள் யாருமே இல்லாத இடத்துல யாருக்குமே தெரியாதவங்க நான் செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்துக்கும் நாங்க வலியுறுத்தியுள்ளோம். நீங்க மறுத்தா நீங்க அஞ்சாம நடந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஒன்றும் குறை வந்துடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், வானங்கள் உள்ளதும் பூமி உள்ள அல்லாஹ்க்கு தான் சொல்லுது. நீங்க மறுத்ததால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் குறையாது. மறுத்ததால நீங்க தான் தண்டனை அனுபவிக்க போறீங்க. அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் தான் சொல்றான். அதே போல சூரா அல்-அன்பியாவோட 49வது வசனத்துல அல்லாஹ் தான் சொல்றான், அவர்கள் தனிமையில் தமது இறைவனை அஞ்சு கொள்வதாக இருப்பார்கள். மூமின்களை பார்த்து எப்படி சொல்றாங்கல்ல, தனிமையில இருந்தா கூட இந்த ஃபேஸ்புக் லோன்ல அப்படியே ஒரு லோன்லியா தான் இருக்கும், யாருக்கும் தெரியாது. அந்த தனிமையில நான் பார்க்குற எனக்கு மட்டும் தான் தெரியும், நான் செய்யற வேலை எனக்கு மட்டும் தான் தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க தனிமையில அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அவங்க அந்த நாளை பத்தி அஞ்சுவாங்க, அந்த நேரத்தை பத்தி அஞ்சுவாங்க. மறுமை ஒன்று இருக்கிறது, அந்த மறுமையில போய் எனக்கு இதுக்கெல்லாம் கேள்வி இருக்குது, நான் மக்களுக்கு மறைத்து விடுவேன், என்னுடைய மனைவிக்கு நான் மறைத்து விடுவேன், என்னுடைய கணவனுக்கு என்னால் மறைச்சிடல, ஆனா அல்லாஹ்விடத்தை என்னால் மறைக்க முடியாது என்றதை பத்தி அவங்க அஞ்சுவாங்க என்ற விஷயங்கள் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றதுனால இது எல்லா விஷயத்துக்கும் கிடையாது. இது சோஷியல் நெட்வொர்க்ஸா இருந்தாலும் சரி, இன்னும் பிற காரியங்களா இருந்தாலும் சரி, நாங்க பயன்படுத்தக்கூடிய நாங்க வாழக்கூடிய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக வாழ்ந்து சொன்னால் நிச்சயமா இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கும். அதே போல நாளை மறுமை நாளையில அல்லாஹ் தஆலா சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை எங்களுக்கு அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஆவோம். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் வருகின்ற 7ஆம் தேதி 7th ஜூலை நாங்கள் 2 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செஞ்சுக்கிறோம், ஜென்ஸுக்காகவும் லேடிஸுக்காகவும். அதாவது இது 2 நோக்கங்களை கொண்டு செய்யப்பட்டது. அதாவது ஜென்ஸுக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட், அதில் கிரிக்கெட் டூர்னமெண்ட், எல்ஐ டூர்னமெண்ட் போன்ற அவர்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் ஒரு விஷயத்தை வைக்கிறோம். இது ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டாக தான் வைக்கிறோம். இதனால் வரக்கூடிய இன்கம்ஸ் இந்த தவா பணிக்காக பயன்படுத்தப்படும். அதே போல எங்களுடைய பெண்கள், உங்களுக்கு தெரியும், கடந்த எங்களுடைய ஏஜிஎம் அவங்க கேட்டுக்கொண்டாங்க, அனாதைகள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு கண்ட்ரிபியூஷன் பண்ணணும், நாங்கள் ஒரு பெரிய கண்ட்ரிபியூஷன் செஞ்சு ஏதாவது செய்யணும் என்ற அடிப்படையில் அவங்களாக கேட்டுக்கொண்டாங்க. எங்களுக்கு ஒரு ஈவெண்ட் ஒன்று செஞ்சுட்டாங்க. அதில் நாங்கள் முழுமையாக நாங்கள் கலெக்ஷன் பண்ணி நாங்களே அதில் ஈடுபட்டு அந்த கலெக்ஷன் அப்படியே நாங்கள் அனாதை பிள்ளைகளுக்கு தரோம், அந்த பிள்ளைகளுக்கு அது பயன்படும் என்ற அடிப்படையில் அவங்க கேட்டுக்கொண்டதுனால அப்படியே ஒரு ஈவெண்ட் செய்யும். அந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரையில அது லேடிஸுக்கு மட்டுமா இருக்கும், அதில் ஜென்ஸு என்டர் ஆகிருக்கு. லேடிஸுக்கான அதில் பல வகையான ஸ்டோர்ஸ் வச்சிருப்பாங்க. அதில் க்ளோத் ஸ்டோர் இருக்கும், புக் ஸ்டோர் இருக்கும், அதே போல ஹோம்மேட் ஃபுட் எல்லா வெரைட்டிஸான ஃபுட் செஞ்சு கொண்டு வருவாங்க. அதே போல மருதோண்டி போன்ற இந்த ஹென்னா போன்ற ஸ்டோர்ஸ் வச்சிருப்பாங்க. இன்னும் பல ஸ்டோர்ஸ் இன்ஷாஅல்லாஹ் அதில் வர இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஸ்டோர்ஸில் வச்சு வரக்கூடிய பணத்தை, அதனால் திரட்டக்கூடிய பணத்தை முழுமையாக, அதே போல ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வச்சிருப்பாங்க லேடிஸுக்கு. அவங்களுக்கு எனக்கு தெரியும் லேடிஸ்க்கு ஒரு அவுட்டிங் இல்லாத நிலையில நாங்கள்லாம் இருக்கிறோம். லேடிஸுக்குன்னு சொல்லி தனியாக அவங்களுக்கு ஃப்ரீடமாக போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய நிலை இல்லாத ஒரு நிலையில நாங்கள்லாம் வாழ்றோம். அப்போ அந்த நிலையில அதில் ஜென்ஸும் போயிடக்கூடாது, அவங்க ஃப்ரீடமாக இருக்கணும், அவங்களுடைய அசைவுகளை பிற ஆண்கள் பார்த்துடக்கூடாது என்றதுனால தான் அதை ஒரு ஹோல் எடுத்து அந்த ஹோலில் அவங்களுக்கு விரும்பினவாறு பெண்கள் மாத்திரம் தான் இருப்பாங்க, சின்ன குழந்தைகள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு விரும்பின வார அந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம் என்ற அடிப்படையில் அவங்களுக்கான பல வகையான விளையாட்டுகளும் விளையாட்டு போட்டிகளும் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இதுல நாங்க அனைவரையும் நாங்க எல்லாரும் வர்றதோட எங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும், அது வந்து தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்களா இருந்தாலும் சரி, வேற பாகிஸ்தானிஸ் அரப்ஸ் போன்ற மற்ற முஸ்லீம்களா இருந்தாலும் சரி, குறிப்பாக அந்த பெண்களுக்கு இந்த மெசேஜ் எடுத்து சொன்னோம்னு சொன்னால், அவங்க வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்றதுனால வரக்கூடிய வருமானத்தை இன்ஷா அல்லாஹ் நோன்பு கிட்ட இருக்குது. நோம்பு பெருநாளைக்கு 36 அநாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கான ஈத் கிஃப்ட், அதுக்கு தான் அந்த கலெக்ஷன் ஃபுல்லா. அதில் வரக்கூடிய செரிட்டியில் வரக்கூடிய இன்கம் அத்தனையும் வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உடுப்பு வாங்கி கொடுக்கறதுக்காக, அவங்களுடைய பெருநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஈவெண்ட். அதனால இது இந்த கமிட்டிக்கு விட்டுறாம, கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் விங்குக்கு விட்டுறாம, இது எல்லாரும் நாங்கள் ஒரு பொறுப்பாக எடுப்போம். அப்படி எடுத்து 4 அநாத பிள்ளைக்கு எங்களால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொன்னால் அதனுடைய நன்மைகளை நாங்கள் எல்லாரும் அனுபவிப்போம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் அநாதையை பராமரிப்போம் இப்படி இருக்கோம். நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுவோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்படி ஆசைப்படுறது உண்மையாக இருந்தால் அதை நிலைநாட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். எப்படி நாங்கள் அநாதை பிள்ளைகளுக்கு நாங்கள் கண்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறோமோ மாசம் மாசம், அதை மாதிரி ஒரு ஈவெண்ட் இதுல நாங்க ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணோம்னு சொன்னால், அந்த கலெக்ஷனை கொண்டு இன்ஷா அல்லாஹ் எப்படி நாங்க எங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து பெருநாளைக்கு பல உடுப்புகள் வாங்கி நாங்க செலிப்ரேட் பண்றோமோ, அது மாதிரி நம்ம பல உடுப்புலாம் வாங்கி கொடுக்கலாம். ஒரு பிள்ளைக்கு ஒரு ஷல்வார் வாங்கினா எனக்கு ஒரு 10-15,000 ரூபாய் காசு தேவை. ஆனா அது கொஞ்சம் பேர் அளவில் செய்யல. அதே போல ஒரு ஆண்களா இருந்த ஒரு ஷர்ட்டும் ட்ரௌசர், இந்த மாதிரி அவருக்கு தேவையான ஒரு உடுப்பு வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒரு முயற்சி செய்வோம் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் நியத்து வச்சு இதுக்கு வந்து அந்த கலெக்ஷன் போடலாம். அது தவிர வேற யார் கலெக்ஷன் கொடுக்குறாங்களோ ஈத் கிஃப்டா இதை வச்சுக்கொள்ளுங்க. நீங்க லேடிஸுக்கு போயிடலாம், சில ஜென்ட்ஸ் வந்து சிங்கிளா இருப்பாங்க, வைஃப்மார் அனுப்பிடலாம், இல்லாத வைஃப்மாரோட இல்லாதவங்க. நீங்க சிங்கிளா ஒரு கலெக்ஷன் கொடுக்க விரும்புறீங்கன்னா அந்த ஈவெண்ட்ல என்ன ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கலெக்ஷன் கொடுக்கலாம். அப்படி நாங்கள் எல்லாரும் கொடுத்தோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த 36 அநாத பிள்ளைகளுடைய முகத்துல சிரிப்பை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அந்த ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.